ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் குரு சேனல், உங்களுடைய வெற்றிக்கான சேனல். தினசரி வெற்றி சொல்லி அடிப்போம், கண்டிப்பாக தினசரி வெற்றி சொல்லி அடிப்போம். காருண்யா ப்ளஸ் 516 இன்றைக்கி ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, 2107. நான் நேற்று சொல்லியிருந்தேன், வேறு லெவலில் கானில் இருக்கேன், ரிசல்ட்டு கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக 4 போர்டு கொடுக்குறேன் வின்னிங்னு சொல்லியிருந்தேன். ஏ போர்டில் 1, பி போர்டில் 0, சி போர்டில் 7. ஒரே ஒரு போர்டு மட்டும் தான் மிஸ்ஸு. 4 டிஜிட்டில் நான் 3 கொடுத்துருந்தேன், இங்கே 2 பாஸ் ஆகிருக்கு. இதுக்கே நான் இன்னும் டென்ஷனாக தான் இருக்கேன். 4 போர்டு கண்டிப்பாக உட்காரணும், அதுதான் நம்மளோட சேனலில் கொடுத்த ஒரு ஸ்லோகன்னு சொல்லுவேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சைபர் 9, சரிங்களா. ஏபிசி பாஸ் 107, ரிசல்ட் 2107 ஆச்சுங்களா. நம்ம கொடுத்த கணிப்பில் நேற்று நம்ம கொடுத்துருந்த மாதிரி சார்ட்லேருந்து டீட்டெயிலாக தெளிவாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தேன். எப்படி போர்டில் உட்காருது, அது எப்படி மாறும், எப்படி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம், சரிங்களா. ரிசல்ட்டுக்கு நம்ம இன்றைக்கி அருமையான வெற்றி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். 2107 அதில் நான் இங்கே 3ன்னு கொடுத்துருந்தேன், ஆனால் இங்கே 2, இந்த ஒரு போர்டு மட்டும். இதுக்கும் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 4 போர்டு உட்காரணும், கண்டிப்பாக உட்காரணும். மாற்றம் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக 4 போர்டு உட்காரணும், சரிங்களா. இன்றைக்கி வெற்றியை கொடுத்துட்டு பேசுகிறியாரான்னு கேட்குறீங்களா? இல்லை, நாளைக்கும் 4 போர்டு கண்டிப்பாக வெற்றி தரேன், சரிங்களா. இன்றைக்கி 2107, 2107க்கு நம்ம கொடுத்துருந்த மாதிரி 107. ஏ போர்டில் 1, பி போர்டில் 0, ஏசி 17, பிசி 07. ஏசிபிசி எல்லாமே அடித்து தூக்கிடுச்சு. நான் இங்கே கொடுத்துருந்தேன் பிசியில் சைபர் 98 வந்தாலும் வரல, இல்லை 715, இல்லை சைபர் 9. நான் சைபரை விடவே இல்லைங்க. சைபர் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற எனக்கு ஒரு கண்டிப்பான அது ஒரு கெஸ்ஸிங் நேரத்தை கிடச்சிச்சு. பிசியை பொறுத்த வரைக்கும் சைபர் 7. நம்ம கொடுத்ததில் ஒரே ஒரு போர்டு மட்டும் தான் மிஸ்ஸு. அது எந்த போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் நான் இது 2 மட்டும் கொடுத்துருந்தேன்னா ஒரு தாறுமாறான வெற்றியை கொடுத்துருப்பேன். அதான் பரவாயில்ல. 3 நாள் போர்டிலே உட்கார்றதுக்கு நம்ம ஒரு அருமையான வெற்றி கொடுத்துருக்கோம். வெற்றி அடைஞ்ச என்னோடய நண்பர்கள், என்னோடய சப்ஸ்கிரைபர், என்னோடய வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன், மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் வெற்றி தொடரணும், நம்ம மென்மேலும் சேர்ந்து பயணிக்கணும், மென்மேலும் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் கொடுக்குற வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றைக்குமே வெற்றி நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாளைக்கு நிர்மல் 374 என்ன மாதிரி கெஸ்ஸிங் நான் எடுத்து வச்சுருக்கேன்னு கேட்குறீங்களா? இந்த உங்களுக்கு முன்னாடி இருக்குது, பார்த்துங்க. ரிசல்ட்டு 2107. இன்றைக்கி 2107 இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு எப்படி எடுத்திருக்கேன் இந்த கணிப்பை அப்படிங்கிற இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நம்மள்கிட்ட 3 மாத ரிசல்ட்டு நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் ரிசல்ட்டை தயவு செய்து பாருங்கள். 3 மாத ரிசல்ட்டு நம்மள்கிட்ட இருக்குது. இந்த 3 மாத ரிசல்ட்லையும் கார்னியா ப்ளஸுக்கு நிர்மல் எப்படி கொண்டு அடிச்சிருக்கான்னு பார்த்தால் எல்லா போர்டுமே பவர் நம்பர் தான். ஃபஸ்ட்டு க்ளூவை இதை நீங்கள் மனசில் வச்சுங்க. கார்னியா ப்ளஸுக்கு நிர்மல் எல்லா போர்டுமே பவர் நம்பருக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அது டி இல்லை ஐஎன்டி 2 மாதிரி இருக்குது, சரிங்களா. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஜனவரி மாதம் 8க்கு 2 பவரு, 7க்கு 7 ஒரு போர்டு அப்படியே இறங்கிடுச்சு. சரி, அதுக்குரிய வாய்ப்பு இங்கேயும் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி 2107க்கு நாளைக்கு ஒரு போர்டுக்கு மேபி சி போர்டில் 7க்கு 7 இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால சி போர்டில் அப்படியே ஒரு போர்டு கொடுத்துருக்கேன். சரி, அடுத்தது என்னப்பா, 3க்கு 7 பவரு கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கார்னியா ப்ளஸ் 6க்கு 7 ஒரு போர்டு அப்படியே ப்ளஸ்ஸு, 0க்கு 7 பவரு, 3க்கு 7 பவரு. அடுத்தது 18ஆம் தேதி கார்னியா ப்ளஸ்ஸு, சைபருக்கு 2 பவரு, 9க்கு 2 பவரு, 8க்கு 6 மட்டும் அது பவரில் வரல, ஆனால் ஒரு நம்பர் மாற்றி எங்கேருந்து தூக்கிட்டு வந்து அடித்த மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கொடுத்த 2வது மாத ரிசல்ட்டில் அதே மாதிரி தான். ஒரு கிளான்ஸ் இந்த ரிசல்ட்டை பார்த்துங்க. 5க்கு 7 பவரு, 7க்கு 4 பவரு, சைபருக்கு 4 பவரு. அதனால் ஏபி 2 போர்டு கண்டிப்பாக பவரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 4க்கு 4 இறக்கி அடிக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டில் 7க்கு 7 அடிக்கலாம், இல்லை 7க்கு 4 பவராக இருக்கலாம், இல்லை 7க்கு 2 பவராக இருக்கலாம், இல்லை 7க்கு 9 பவராக கூட இருக்கலாம், சரிங்களா.
உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 7க்கு 9 அப்படிங்கிறது பவர் கணக்கில் வரலை, ஆனாலும் ரிசல்ட்டின் அடிப்படையில் 7க்கு 9 வருது. அதனால் அதையும் உங்கள் கணிப்பில் வச்சுக்கோங்க. 7க்கு 9 பவராக வருது தான், ஆனால் 7க்கு 9 ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் மட்டும் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். 3 மாத ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். நாளைக்கு நிர்மல் 374க்கு 3 மாத ரிசல்ட்டை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம கொடுத்த கணிப்பில் அந்த கெஸ்ஸிங்கில் இருக்க நம்பர்ஸ் அப்படியே உட்காந்துச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த நம்பர் உங்களுக்கு செட் ஆனால் நீங்கள் தாராளமாக எடுத்துறீங்க. வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் ஆல் போர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சொல்கிறேன், நாளைக்கு 4க்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் இருக்கட்டும், 9க்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி 2க்கு வாய்ப்பு இருக்குது, 7க்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங் அப்படிங்கும்போது 4 ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதுக்கு அடுத்த கட்டமாக 5, அப்படியும் இல்லை என்றால் 9. 4, 5, 9 உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? ஆல் போர்டு 4, 9, 2, 7 நம்ம சொன்ன மாதிரி 3 மாத ரிசல்ட் எடுத்து பார்த்துங்க. எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். கால்குலேஷன் மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. 8 பெருக்கல் 5, 5 பெருக்கல் 4, 900, 10,000, 1 லட்சம், 2 கோடி, 10 கோடி வேணாம், தயவுசெய்து வேணாம். ரிசல்ட்டை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி போர்டில் உட்காந்துருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இன்றைக்கி ரிசல்ட் 2107. இந்த ரிசல்ட்டுக்கு எப்படி எந்தெந்த போர்டில் என்னென்ன மாதிரி நம்பர் உட்காருதுன்னு தெளிவாக வச்சுருக்கேன். நீங்களே பார்த்துங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். மொட்டையாக ரிசல்ட்லேருந்து எடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், கால்குலேஷன் மெத்தட் இருக்கட்டும், அது இல்லாமல் மிஷின் நம்பர் வச்சு பவர் நம்பராக இருக்கட்டும், இல்லை 2 மணிக்கு அவன் கெஸ்ஸிங் நம்பர்னு ஒரு 15 நம்பர் 20 நம்பர் தரான், அதை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குவான்னு கேட்டேன்னா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ் தான். ரிசல்ட்டு நம்மளுக்கு 100% நம்மளுக்கு உதவும். ஒரு கணிப்பு எடுக்கிறதுக்கு ஈஸியாக உதவும். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அப்படியே தெளிவாக ஒரு போர்டுக்கு 4 நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன். 2107க்கு எந்த போர்டில் என்னென்ன நம்பர் உட்காருதுங்கிறது அப்படியே உங்களுக்கு இருக்குது. இதை அப்படியே நீங்கள் எடுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் நான் சொன்ன மாதிரி கணிப்பு எடுத்து இதில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக படுற நம்பர் எடுத்து டேரெக்டாக அடித்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஒரு அருமையான வெற்றி நாளைக்கு கண்டிப்பாக காத்திருக்கு. நான் அடித்து சொல்லுவேன், 100% சொல்கிறேன், நாளைக்கு கண்டிப்பாக இந்த 4 போர்டு உட்காருது. சரிங்களா? ஏபியை பொறுத்த வரைக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 67, 53, 85, 44, 45, 84, 55, 57, அதே மாதிரி 63 ஜஸ்ட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் எது ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்தது ஏசியை பொறுத்த வரைக்கும் 69, 52, 84, 47, இல்லை 87, 42, 49, அப்படியும் இல்லை என்றால் 67 ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் 79, 32, 54, 47, 57, 34, 72. இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட கணிப்பில் இந்த நம்பர் எதில் உட்காருதுன்றது முதல்ல அதை கணிங்க. ஏன்னா நம்மளும் சொந்தமாக ஒரு சில திங்கிங். நம்ம கெஸ்டிங் நம்பர் இங்கே கொடுத்துட்டோம். 3 மாத ரிசல்ட்லேருந்து நம்பர் எழுதியிருக்கோம். எந்தெந்த போர்டில் என்னென்ன மாதிரி நம்பர் உட்காருதுங்கிறத தெளிவாக உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டேன். உங்களுக்குன்னு ஒரு கணிப்பு இருக்குல்ல, அந்த கணிப்பை நீங்கள் சரி இவர் இந்த நம்பர் கொடுத்துருக்க நம்ம கணிப்பில் இது செட் ஆகுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு வாய்ப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான வெற்றி கண்டிப்பாக உண்டு நண்பர்களே. சரிங்களா? ஏபிசியை பொறுத்தவரைக்கும் 679 ட்ரை பண்ணி பாருங்கள். 532, சரிங்களா? 857, 444 அதை விட்டு வைக்க வேணாம். 449, 474, 477 ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் இந்த பாக்ஸில் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா தாராளமாக பாக்ஸில் போட்டு பாருங்கள். சரிங்களா? 2107 இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கேன். எந்தெந்த போர்டில் எங்கெங்கே இருக்குது செக் பண்ணி பார்த்துங்க. ரிசல்ட்டையும் பார்த்துங்க. ரிசல்ட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. 3 மாத ரிசல்ட்டை பாருங்கள். கார்னே ப்ளஸ்க்கு நிர்மல் எப்படியெல்லாம் ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். இல்லை இந்த கட் நம்பர் 365 ஆச்சு, இங்கே எங்கே ரிசல்ட்டில் 365 இருக்குது, எந்த போர்டிலாச்சும் இந்த 3ங்கிறது எங்கே இறங்கியிருக்குன்னு பார்த்துங்க. கணக்கிலே இல்லாத போர்டில் போய் உட்காந்துருக்க 365. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், நிர்மல் 366, 3 இங்கே காணோம், 6 இங்கே சி போர்டில் இருக்குது. சரி, அதுக்கு இதையே வச்சு கணிக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், நிர்மல் 368, சரி 8 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது. இந்த 36 எங்கே இருக்குது?
இந்த கட் நம்பர் வச்சு கணிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு உட்காராதுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். சரிங்களா? 3 மாத ரிசல்ட்டு நல்ல தெளிவாக எடுத்து செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு நம்பர் உட்காரும். வச்சு ஏபிஎஸ்சிபிசி தெளிவாக எடுத்துக்கலாம். கெஸிங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு. சரி, இன்றைக்கி ரிசல்ட்டில் 4க்கு நான் எடுத்திருக்க நம்பர் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு வந்து 2க்கு 4 9 7 8 அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். சரி, அதை வச்சு கணிப்புகள் பார்க்கும்போது 46 72 இதில் 95 79 78 54 84 47 அப்படி இல்லைன்னா 45 32 இல்லை 2க்கு 7 1க்கு 8 0க்கு 4 7க்கு 7 88 47 ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நான் பாக்ஸில் போடாமல் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வச்சு நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு வந்து போர்டு உட்காரும். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம். ரிசல்ட்டில் பவர் நம்பர் உங்களுக்கு இன்றைக்கி அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த ரிசல்ட்டு 3 மாதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக போர்டு உட்காரும். சரிங்களா? ஏபிசி 3 போர்டுக்கும் இங்கே உங்களுக்கு தெளிவாகவே எடுத்து கொடுத்துருக்கேன். நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதனால தான் கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்குது. அதனால் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினச்சிக்க வேணாம். இருக்கிற தகவலை உங்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேர்க்கணும். இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும். இதுதான் என்னோட வேலை. அதை தான் நான் கண்டிப்பாக செய்வேன். அது மாதிரி தான் நேற்று நம்ம கொடுத்துருந்தோம். நான் நேற்று கணிப்புப்படி அப்படியே போர்டில் அப்படியே தெளிவாக எடுத்தேன். போர்டில் எப்படின்னா எப்படி உட்காருது ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எப்படியெல்லாம் ரிசல்ட் ஒரு போர்டில் ப்ளஸ் மைனஸ்னால் இன்னொரு போர்டில் பவர் இல்லை இன்னொரு போர்டில் அப்படியே இறங்குதா இல்லை. சரி, அடுத்த நாள் இப்போ அடுத்த ட்ராவில் எப்படி இறங்குது 5க்கு 7 அடுத்த நாள் 5க்கு 5 இறங்குதா இல்லை 7க்கு 4 இறங்குதா 7க்கு 0. இந்த 3 மாதத்தாச்சும் அப்படியே தெளிவாக அப்படியே ப்ளூ பிரிண்ட் போட்ட மாதிரி எடுத்து பார்த்து தான் நம்ம இன்னைக்கு சூப்பரான வெற்றியை கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால தான் அந்த கணிப்புகளை நீங்கள் வச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நண்பர்களே. சரிங்களா? அருமையான வெற்றிக்கு கண்டிப்பாக இந்த கெஸ்ஸிங் நம்பர்ஸ் உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் கொடுக்குற வீடியோஸ் பாருங்கள். நீங்கள் நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குற நம்பர்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த மாதிரிலாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. மென்மேலும் வெற்றி தொடரணும், மென்மேலும் உங்களுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நிர்மல் 374 நாளைக்கு வேறு மாதிரி வெற்றியோடு உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள். அருமையான கெஸ்ஸிங் உங்களுக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் பாருங்கள். இல்லை இதை வச்சே ஒரு ரேண்டமாக உங்களுக்கு செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அருமையான வெற்றி கண்டிப்பாக 4 போர்டு நாளைக்கு அடித்து தூக்குது. ஒரு சூப்பரான வீடியோ கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மென்மேலும் ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த தகவல்கள் அவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மென்மேலும் ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.